தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. போதனையை நாம தொடங்கி இருக்கிறோம். உள்ள எத்தனை பேருக்கு அதை போன வாரம் கேட்ட உடனே புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. நிதானமாக கேளுங்க. நிச்சயமாகவே இந்த வருஷம் 52 வாரங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 50 வாரம் அதை பேசுவேன். ஆண்டவருக்கு சித்தமானா நாம் உயிரோடு இருந்தால், கர்த்தர் வருகை தாமதிச்சா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். பிரைஸ் காட். ஆமென். ஆமாம், சேர்ந்து சொல்லுவோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தையினால் உலகங்கள் உண்டாயிற்று, வார்த்தையில் ஜீவன் உண்டு, வார்த்தையில் எனக்கு நல்வாழ்வு உண்டு, வார்த்தையில் எனக்கு சுகம் உண்டு, வார்த்தை என்னை புத்திமானாக்கும், வார்த்தை என்னை ஜெயங்கொள்ளுனாய் மாற்றும். கேட்பேன், கீழ்ப்படிவேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். நான் வந்த வண்ணமாக செல்ல மாட்டேன், கற்றுக்கொண்டும் நன்மைகளை பெற்றுக்கொண்டும் செல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள், நீதிமொழிகள் 18-21 வசனம். யாராவது ஒருவர் வேகமா வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறேன். சொல்லுங்க, நான் ஜீவனை விரும்புகிறேன். சத்தமா சொல்லுங்க, ஜீவனை விரும்புகிறேன். நான் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சொல்லுங்க, நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. நான் ஜீவனை விரும்புகிறேன், நான் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகவே ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கிறது? நீதிமொழிகள் 18-21 சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜீவன் என்றால் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஜீவன் என்றால் நன்மை, ஜீவன் என்றால் ஆசீர்வாதம், மரணம் என்றால் தீமை, மரணம் என்றால் சாபம். ஆகவே ஜீவனை விரும்பி அப்படின்னா நன்மையை விரும்புகிறவர்கள், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் தங்களுடைய நாவை சரியாக கையாள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும். உங்க வளமான வாழ்க்கை எங்க இருக்கிறது என்றால் உங்களுடைய வாய்க்குள்ளே இருக்கிறது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உங்க வாய்க்குள்ள தான் உங்க வளமான வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வாயை சரியா கையால கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கை சரியா மாறிடும் அப்படின்னு வேதம் ரொம்ப ஆணித்தரமா பல இடங்கள்ல சொல்லுது. அதனால தான் இதை பிரசங்கிக்கிறதுக்கு 1 வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன். 1 வருஷம் இதை நான் பிரசங்கிக்க போறேன்னா அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. வாய்க்குள்ள இருந்து அவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள் சம்பவிக்கிறதாக வேதம் முழுவதிலும் சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து காண்பிக்கிற வசனங்கள் பாருங்க, நீங்க எல்லா வசனத்திலையும் வார்த்தையை மையமா வச்சு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்படியானால் நாம் பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்களே புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் குறிப்பெடுத்து கொள்ளுங்க. திரும்ப ஒரு முறை போய், நான் எப்பவும் சொல்ற மாதிரி வீட்டில் போய் உட்காந்து இந்த வசனங்கள்லாம் பைபிள் இருக்குதா, இந்த பாஸ்டர் சொல்றாரு, இதெல்லாம் சரிதானா அப்படின்னு உட்காந்து குடும்பமாக ஃபேமிலியாக சாப்பிட்ற டைம் இல்லைன்னா ப்ரேயர் டைமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் இருந்தால் திரும்ப கூட வந்து என்னோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நம்ம அதெல்லாம் பேசலாம். அதெல்லாம் பேசுறதுக்கு நான் ரொம்ப தயாராக இருக்கிறேன். ஆகவே நீங்கள் அதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் காட். அல்லேலூயா. சரி, அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடினால இப்போ நாம் அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நாவுக்கு அல்லது நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. நாம் பேசுகிற வார்த்தைக்கு என்னையா வல்லமை இருக்குது? சாதாரணமாக பேசுகிறோம் இல்லை, அது வல்லமையானது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் முதல்ல
தேவனுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது அப்படின்றத காட்டினேன். இப்போ நாம இதுல முதல்ல எந்த தலைப்பின் கீழே இருக்கிறோம்னா, வார்த்தையும் வல்லமையும் என்கிற தலைப்பின் கீழே இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவன் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். என்ன வல்லமை இருக்கிறது? தேவன் பேசுகிற வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிறது அப்படின்னு சொன்னேன். வார்த்தை என்ன பண்ணுச்சு? சிருஷ்டிக்கிறது. தேவன் என்ன பண்ணார்? இந்த உலகத்தெல்லாம் எப்படி உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறதுனா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து உங்களோட நான் சொன்னேன். நாம எதை விசுவாசிக்கல? எவல்யூஷன் தியரியை நாம விசுவாசிக்கல. நாம விசுவாசத்தினாலே இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்ப இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி உண்டாக்கப்பட்டது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சோம். அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. சொன்னார், கட்டளையிட்டார், சொன்னார், கட்டளையிட்டார் அப்படின்னு இருக்கும். அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்னா ஆகும். அல்லேலூயா. அவர் சொன்னா ஆகும். முதல்ல அதுல நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? அவர் சொன்னா ஆகும்னு நம்புறீங்களா? அதை முதல்ல நீங்க நம்புங்க. அவர் பேசினா அது நடக்குது. சரி, அவர் பேசினா நடக்குது. அதுக்கப்புறம் நாம பேசினா நடக்குமா நடக்காதுன்றதுக்கு பின்னாடி வரேன். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு முதல்ல நீங்க நம்புங்க. அப்ப அவர் சொன்னா நடக்குது. கவனிங்க, அவர் சொன்னா நடக்குது. எப்படி அது நடந்தது? அவர் சொல்ல சொல்ல அப்படியே ஆயிற்று. அப்ப தேவன் ஒன்றை சிருஷ்டிப்பதற்கு அவருக்கு ஏதாவது சோர்ஸ் தேவையா அப்படின்னா, சோர்ஸ் தேவையில்லை. ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலத்தையும் உருவாக்க வல்லவர். பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவர் ஒன்றும் இல்லாமையிலிருந்து சகலத்தையும் உருவாக்க வல்லவர். கவனிங்க, நாம பார்க்கிற எந்த பொருளுக்கும் மூலப்பொருட்கள் தேவைப்படுகிறது. ஒரு சோர்ஸ் இருந்தால் தான் ஒன்றிலிருந்து தான் மற்றொன்று வரும். ஆனா தேவன் ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் அவருக்கு சோர்ஸ் தேவையில்லை. ஏன்னா அவர்தான் சோர்ஸ் என்று வேதம் சொல்லுது. அவர்தான், அவருக்குள்ள இருந்துதான் சகலமும் உருவாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அதுக்கெல்லாம் நான் போன வாரம் அதெல்லாம் வசனம் சொல்லியிருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். அப்ப தேவன் ஒன்றுமில்லாமலிருந்து சகலத்தையும் உருவாக்க வல்லவர். ரெண்டாவது, அவர் எப்படி சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னா, அவர் சொன்னதுக்கு மாறா எதுவும் நடக்கல. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. இது முக்கியமான காரியம். மூணாவது, அதுல நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவர் உருவாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அவர் சொன்னார், அது ஆயிற்று. அதையெல்லாம் பார்த்தார், அது நன்றாயிருந்தது. அது எல்லாவற்றையும் பார்த்தார், நன்றாயிருந்தது. அப்ப அவர் எதை தான் சொன்னார்னா, நல்லா கவனிங்க, அது நன்றாயிருக்கும்படியாகத்தான் அதை சொன்னார். அவர் சொல்லும் போதே நல்லதை தான் சொன்னாரு. அதனால தான் அது உருவான போது நல்லா இருந்தது. பிரைஸ் காட். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதைத்தான் போன வாரத்தில் பார்த்தோம். தேவன் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று, அது நன்றாக இருந்தது அப்படின்றத போன வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இப்போ இன்றைக்கு அதில் கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்தது வேற சில காரியங்களுக்குள்ளே போகிறேன். அதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, தேவன் சொன்னார், அது அப்படியே ஆயிடுச்சுன்னா, அப்போ தேவன் போயிட்டு இங்கே பாருங்க, அப்படியே நம்ம இப்போ சாதாரணமாக நடந்து போகிற மாதிரி தேவன் போயிட்டு வெளிச்சம் உண்டாக கிடவுது, ஆகாய விரிவு உண்டாக கிடவுது, புல் பூண்டெல்லாம் உண்டு, அப்படியே ஏனோ தானோன்னு பேசிட்டு போனாரா அப்படின்னா அப்படி பேசலை. தேவன் சொன்னார் அப்படின்னு அங்கே நம்ம வாசிக்கிறோம்னா, தேவன் சொல்லுவதற்கு முன்பதாக அது எப்படி உருவாக வேண்டும் என்கிற ஒரு திட்டமான வெளிப்பாடு அல்லது ஒரு திட்டமான தரிசனம் தேவனுக்கு இருந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேவன் சும்மா சொல்லலை. நீங்கள் பாருங்க, எந்த ஒரு இப்பெல்லாம் வீடு கட்டுறவங்களுக்கு இந்த இன்ஜினியர்ஸு ஆர்கிடெக்ட்லாம் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கு அவங்களுக்கு. ஒரு டைமில் வீடு கட்டினோம்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கான பிளான், அதனுடைய வரைபடத்தை வச்சு அந்த வரைபடத்தில் காட்டுவாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு, இது கார் பார்க்கிங்கு. இந்த கார் பார்க்கிங்லேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஹால் வரும். ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா அதை போட்டு வச்சுருப்பாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு மேப். இப்போல்லாம் ரொம்ப 3D வியூவு 5D வியூன்னு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டிஜிட்டல் முறையில் நம்மளை அதில் வேறு நம்ம ஃபோட்டோ வேறு வச்சிடறான். நீங்கள் இப்படி தாங்க நடந்து ஏறி போவீங்க, இங்கே உங்களுக்கு ஒரு சேர் போடுறோம், நம்ம ஃபோட்டோ வேறு அதில் வச்சிடறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இதெல்லாம் வச்சு நீங்கள் இப்படி சோஃபாவில் சாஞ்சிக்கலாம், இந்த சேரில் இங்கே நீங்கள் சாஞ்சிக்கலாம், இந்த பால்கனியில் நீங்கள் இப்படி படுத்துக்கலாம், நம்மளவே வேறு போட்டு வேறு காட்டுறான். இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு.
வெறும் லேண்டை போய் காட்டிட்டு அந்த லேண்ட் எப்படிப்பட்ட ஒரு வீடாக வரப்போகுதுன்னா ஒரு அற்புதமான ஒரு வீட்டை அவங்க நம்ம கண்ணு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்து காட்டுறாங்க. அப்போ வீடு அங்கே வரல, ஆனால் எங்கே வந்துருச்சு வீடு? அந்த கட்டிட பொறியாளருடைய மனசில் வந்துருச்சு, அவருடைய எண்ணத்தில் வந்துருச்சு. அவருடைய எண்ணத்தில் இந்த வீடு இப்படித்தான் இருக்க போகுது, இங்கே பால்கனி இத்தனை அடி வரப்போகுது, கிச்சன் இவ்வளோதான் இருக்க போகுது, 10க்கு 8 தான் கிச்சன்னா 10க்கு 8 தான் கிச்சன். அவருடைய மைண்டில் அதை வச்சிருக்கிறார். லெஃப்ட் சைடில் ஒரு கபோர்டு இருக்க போது, ரைட் சைடில் சமையல் மேடை இருக்க போது, இதெல்லாம் அவர் மைண்டில் வந்துருச்சு. இப்போ அங்கே நம்ம போய் பார்த்தோன்னா அங்கே நாங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த தோண்டிகிட்டு இருக்கும்போது என்ன ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே. சிலருக்கு பாருங்கள் இந்த வீடு பாதி பாதி நடக்கும் போதெல்லாம் இந்த ஆள் காட்டினது ஒன்று செய்கிறது வேறு மாதிரி செஞ்சுன்னு இருக்கிற மாதிரியே தெரியும் சில நேரத்தில். என்னங்க நீங்கள் சொன்ன மாதிரியே இல்லை, வெயிட் பண்ணுங்க, அந்த மாதிரி வர்றதுக்கு நாளாகும். அப்போ ஒன்றை அவங்க சொல்கிறாங்கன்னா அது முதல்ல எங்கே வந்திருக்குதுன்னா அவர்களுடைய மனதில் உண்டாயிருக்கிறது. கவனிங்க, தேவன் சொன்னார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தேவன் சொன்னார் அப்படின்னு நீங்க எங்கெல்லாம் வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய மனதில் ஒரு தெளிவான தரிசனம் உண்டாயிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க பாருங்க 6வது வசனம். பின்பு தேவன் 3வது வசனம் படிங்க. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். கவனிங்க, ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி 3வது வசனத்துல வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அப்ப தேவன் ஒன்றை சொல்றார்னா அது எப்படிப்பட்டதாய் உருவாக வேண்டும் என்பதை தேவன் என்ன பண்றார்னா பார்த்து அதை சொல்றாரு. அதாவது சும்மா பாருங்க, வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறோம். அது 15 வாட்ஸ்ல உண்டாகுமா, 60 வாட்ஸ்ல உண்டாகுமா, இல்லை 1000 வாட்ஸ்ல உண்டாகுமான்னு தெரியலையே. ஐயோ நான் சொல்லியிருக்கிறோன்னு தெரியலையே, சொல்லிட்டோம், சரி ஏதோ ஒன்று வந்து தொலைக்கிட்டோம் அப்படின்னு தேவன் குழப்பத்தில் சொல்லல. தேவன் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் எதையும் சொல்லல. அது உண்டாகும் போது அதை சொல்லும் போது அது இந்த சர்வலோகத்துக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடியதா இருக்க வேண்டும் என்று தேவன் தன் மனதிலே கண்டார். விளங்குதா உங்களுக்கு? அப்ப தேவன் எப்படி கண்டாரோ அது அப்படியே ஆயிற்று. முதல்ல தேவன் தன்னுடைய மனதிலே கண்டார். எல்லாரும் சொல்லுங்க, மனதிலே கண்டார். சொல்லுங்க, மனதிலே கண்டார். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுங்க, விசுவாசத்துக்கான டெஃபினிஷன் கொடுக்குறாங்க 11ஆம் அதிகாரத்தில். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை விளக்கும் பொழுது, விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்னு விளக்கும் பொழுது, இந்த விசுவாசம் என்பது என்னவா, அது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். எது காணப்படவில்லையோ, எது இல்லையோ, இல்லாத ஒன்றை நம்முடைய இருதயத்தில் நிச்சயித்துக் கொள்வதற்கு பேர் தான் விசுவாசமா. இல்லாதவைகளை, காணப்படாதவைகளை நிச்சயித்துக் கொள்வதற்கு பேர் தான் விசுவாசம். அப்ப தேவன் இங்க ஒன்றை சொல்லுகிறார் என்றால், இல்லாத ஒன்றை, காணப்படாத ஒன்றை அவர் தன்னுடைய இருதயத்தில் நிச்சயித்து கொண்டு அவர் பேசுகிறார். பிரைஸ் காட். இதெல்லாம் பற்றி இன்னும் கொஞ்சம் அப்புறம் போக போக நம்ம டீப்பாக பார்ப்போம். ஏன்னா இருதயத்தில் ஒன்றை பார்ப்பது, இருதயத்தில் ஒன்றை பார்த்து நிச்சயித்து கொண்டு அதை பேசுவது என்பது மிகவும் முக்கியமானது. அப்ப இதை பற்றிய வரைபடம் தேவனுக்கு அவருடைய உள்ளத்திலே உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு அவர் இருதயத்தில். அதனால தான் யோபு புஸ்தகத்திலையும் நீதிமொழிகள்லையும் நீங்க பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் யோபுவின் புஸ்தகத்திலலாம் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்வாரு, இந்த சமுத்திரத்தை வட்டணிக்கையில் அதன் அருகில நான் இருந்தேன். பூமிக்கு நூல் போட்டவர் யார், அதன் அஸ்திபாரங்களை ஸ்தாபித்தவர் யார், சமுத்திரத்தின் அதன் கரைகளை விட்டு எல்லையை மீறாதபடிக்கு அதுக்கு அளவு குறித்தவர் யார், எல்லாம் உட்கார்ந்து இவர் நான் தான் பண்ணேன்றாரு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு ஞானமுள்ள தேவனாக இருந்தால் இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்திருப்பார். இதெல்லாம் நான் தான் பண்ணேன், மொத்த அண்ட சராசரங்களையும் என் கை தான் உருவாக்கி படைத்ததுன்றார். நான் தான் நூல் போட்டேன்.
எவ்வளோ இந்த பூமிக்கே நூல் போட்டிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய நூலாக இருந்திருக்கும் தான் எனக்கு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. அதெல்லாம் நான் தான் அளந்தேன். அப்போ இந்த உலகத்தில் சொல்கிறாங்களே அதெல்லாம் அப்படியே தானாக வந்துடுச்சு. இல்லை, அவர் சொல்கிறார் எதுவுமே தானாக வரல. எல்லாத்துலேயும் ஒரு ஒழுங்கு, எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தி, எல்லாத்துலேயும் ஒரு முழுமை, ஒரு அளவு இருக்கிறது. அதை செய்தது நான் தான் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அதை செய்தார்னா அதை செய்வதற்கு முன்பதாக அதற்கான முழு வரைபடத்தையும் தேவன் தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட், ஆமென். அப்ப வெளிச்சம்னா அந்த வெளிச்சம் எப்படி இருக்கணும், இந்த பூமி எப்படி இருக்கணும், இந்த பூமியில் இருக்கிற சமுத்திரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும், இந்த சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள் எவ்வளவு பெருகணும், இதுல இருக்கிற விலங்குகள், பூமியில் இருக்கிற விலங்குகள் எவ்வளவு பெருகணும், எல்லாவற்றையும் தேவன் பார்த்து 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 தான் தேவன் ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறார். அவர் உருவாக்குற பூமி எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவான வரைபடம் தேவனுக்கு உண்டாயிருந்தது. அதனால தான் இப்ப நம்மளை பார்த்து சொல்றாரு, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல என்ன சொல்றாரு, நீங்கள் போய் சேர விரும்பும் இடம் எதுவோ. எல்லாரும் சொல்லுங்க, போய் சேர விரும்பும் இடம் எது? சில ஆட்களுக்கு எந்த இடமும் இல்லை, விருப்பமே கிடையாது. என்னயா விருப்பம்? அது என்னங்க, ஏதோ தலையெழுத்து வந்து பிறந்துட்டோம், வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆண்டவர் கூப்பிட்டா போய் சேர்ந்துட வேண்டியதுதான். வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம். அவ்வளோதான். இதில் என்னங்க பெரிய நாங்கள் என்னங்க போய் அப்படியே காற்று அடிக்கிற போக்கில் நம்ம பாட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயினே இருக்கலாம்யா. எதுக்குயா நமக்கு இதை வேண்டாத? அதில் வேற பாட்டு வேற, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கேன்ல. ஆமாம், எதுக்கு இந்த வீணாசை? வாழ்க்கை போகிற பாக்கு, அது போகிற போக்குக்கு நம்மளை என்ன பண்ணாது, அடிச்சுனே போவோம். நாம் அது போக்குக்கு போவோம். என்ன நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துடுவா போகுது? நினைக்கிறது நடக்கும்னு பைபிள் சொல்லுது. நீ நினைக்கல, அதனால தான் எதுவுமே நடக்கலைன்னு பைபிள் சொல்லுது. பிரைஸ் காட், அல்லேலூயா. நீ நினைக்கல. சில ஆட்கள் நினைக்கிறாங்க பாருங்க, என்ன நினைக்கிறாங்கன்னா, நினைப்பதில்லும். நேற்று தான் இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயின்னு இருந்தது, வருது. அது என்ன பண்ணுறது? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அதனால நம்ம நினைக்கிறதெல்லாம் கடவுள் பண்ணிட மாட்டார். பாருங்க, கொஞ்சம் அதை சரியா புரிஞ்சுங்க. நாம நினைக்கிறதெல்லாம் கடவுள் பண்ணிட மாட்டார். நான் சொல்றேன், கடவுள் நினைக்கிறதெல்லாம் நீ கடவுள் பண்ணுவார். விளங்குதா உங்களுக்கு? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீ நினைக்கிறதெல்லாம் கடவுள் பண்ண மாட்டார். கரெக்டு தான். ஆனா கடவுள் நினைக்கிறதெல்லாம் நீ கடவுள் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, அவர் நினைக்கிறத நீ நினைக்கிறத அவர் நினைக்க மாட்டாரு, உண்மை. ஆனா அவர் நினைக்கிறத நீ நினைக்க முடியும். நீங்க நினைக்காதீங்க உங்க நினைவுகளை விட அவர் நினைவு ரொம்ப மட்டமானதுன்னு. நோ 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 நோ. உங்க நினைவுகளை விட 1000 மடங்கு உயர்வானது தேவனுடைய எண்ணங்கள். உங்களுடைய எண்ணங்களை விட கோடி மடங்கு பெரியது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கல உயரம்னு, அதை பார்க்கலும் 1000 மடங்கு உயர்ந்தது தேவனுடைய எண்ணங்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அவ்வளவு மேலான எண்ணங்கள், அவ்வளவு மேலான திட்டங்களை தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிறார். அந்த மேலான திட்டங்களுக்கு நீ வர வேண்டுமானால் தேவன் உன்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப வாசிக்கலாம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்குள்ள போகலாம். கப்பல்களையும் பாருங்கள், கப்பல்களை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடைபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாய் நான் சொல்ல விரும்புகிறேன். அதை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. சொல்லுங்க, நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. நான் சொன்னேன் இல்லையா போன வாரம், இந்த நாட்களில் இருக்கிற மாதிரியெல்லாம் மோட்டார் படகுகள் கிடையாது, மோட்டார் இயந்திரங்கள்னால இயக்கப்படுகிற கப்பல்கள் கிடையாது அந்த நாட்களில். சரியா? இன்னைக்கு சின்னதாக பட்டன் ஸ்விட்ச் போட்டு ஆப்ரேட் பண்ணிடுறோம், எல்லாத்தையும் சின்னதாக வச்சு ஆப்ரேட் பண்ணிடுறோம் பெரிய பெரிய கப்பல்களை. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு பாய்மர கப்பல், பெரிய பெரிய கப்பல்களில் பாய்மரங்களை கட்டி காற்று அடிக்கிற திசைக்கு நேராக அந்த கப்பல்கள் எல்லாம் பயணிக்கும். காற்று அடிச்சுட்டு போகும். அந்த காற்று எந்த திசையை நோக்கி அடிக்குதோ அந்த திசைக்கு நேராக கப்பல்கள் என்ன பண்ணப்படும்னா இழுத்துக்கிட்டு போகும். அந்த காற்று அந்த கப்பலை இழுத்துட்டு போகும். பாருங்க, கிழக்கு திசையில காற்று அடிச்சதுன்னா கிழக்கு திசையை நோக்கி கப்பல் போகும்.
இப்ப இந்த காற்றுக்கு எதிராக இந்த மாலுமி, இந்த கப்பலை ஓட்டுற ஆளு, ஒரு சிறிய துடுப்பை வச்சு அந்த காற்றின் விசையை அதுல இழுத்துக்கிட்டு போகாதபடி இவன் தன்னுடைய பலத்தை பிரயோகம் பண்ணி அந்த துடுப்பை போட்டு இந்த படகை கிழக்கு திசையிலிருந்து வடக்கு திசைக்கோ இல்லைன்னா தெற்கு திசைக்கோ என்ன பண்ணுவான்னா மாற்றுவான். அதை மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கானுக்கு இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னா, காற்று அடிச்சுட்டு போகிறப்ப அது போகிற போகிறதுல போட்டோம் அப்படி இல்லை, அவன் கையில் ஒரு துடுப்பு இருக்குது, சுக்கான் இருக்குது, அதை வச்சு 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 டைரக்ட் பண்ணி தான் போகும் இடத்திற்கு அதை எடுத்துக்கொண்டு செல்லுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். காற்றின் திசைக்கு கப்பலை விடுறவன் இல்லை அந்த மாலுமி, தான் விரும்பும் திசைக்கு அந்த கப்பலை செலுத்துகிறவன் தான் மாலுமி. கரங்களை தட்டி பிரைஸ் காட் சொல்லுங்க. வாழ்க்கை போற போக்கில் அதை அப்படியே அனுப்பிடுறது இல்லை, நீங்க அதை மாற்ற முடியும். அதை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குது. எங்க இருக்குதுன்னு சொன்னா உங்களுடைய நாவல் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. அதனால தான் சில ஆட்கள் இப்படி பேசுறத நீங்க நிறுத்திடணும். எப்படி பேசுறது? எல்லாம் என் தலையெழுத்து பிரதர், நான் இங்க வந்து மாட்டிக்கினேன், என் விதி பிரதர். என்ன பிரதர், நான் இப்படியே இருந்து சாக வேண்டியது தான் பிரதர், நான் இங்கேயே கடந்து லோல் பட வேண்டியதுதான். சில ஆட்களுக்கு வாயை திறந்தா விதி, தலையெழுத்து, லோல் படுறது, சீரழியிறது, இதை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே. அப்படியே என் காலமும் கழிஞ்சிடும், என் காலம் இப்படியே தான் போக போகுது, என் தலையெழுத்து நான் என்ன பண்ணி தொலைக்கிறது? கிடையவே கிடையாது. நீ மாற்று உன் வாயை, உன் தலையெழுத்த உன் வாயால் மாற்று. சரியா? உன் விதியை உன் வாயால் மாற்று. இல்லை பிரதர், வாழ்க்கை இப்படி தான் என்னை இழுத்துன்னு போகுது. இல்லை, வாயை மாற்று, வாழ்க்கை மாறுன்றேன் நான். ஒரு கொஞ்சம் பிரகாசப்படணும், கொஞ்சம் உன்னோட சுக்கான போடும்போது கொஞ்சம் பலத்தை பிரயோகிக்கணும். அதை கொஞ்சம் பலத்தை பிரயோகிச்சு டைரக்ஷனை மாத்திட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொல்லுது. அப்ப நாம் போகும்படி யோசிக்கும் இடம் எது? சரி, நான் கேட்கிறேன், உங்கள எத்தனை பேர் போகும்படி யோசிக்கும் இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? பாருங்களேன், திடீர்னு கடவுள் இங்க இப்போ திடீர்னு உங்க கண்ணு முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா உங்களுக்கு அதுவே சொல்ல தெரியாதுன்றேன் நான். அதை கேட்கறதுக்கே உங்களுக்கு தெரியாதுன்றேன். ஏன்னா நாம் அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. நமக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு பிரச்சனைக்கு என்ன தீர்வு, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த காரணத்தை மாத்துறதுக்கான வழி என்ன, அந்த ஒரே ஒரு வழியை ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டா போதும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அது தெரியாது நமக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி தோண்டி திடீர்னு மகனே உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? நம்மால் யோசிக்கிறான், 100 கோடி கொடுங்க ஆண்டவரே. இவனுக்கு 100 கோடி தான் இவனுக்கு பிரச்சனை. ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, பணம் இருக்கிறவன் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான்னு நினைக்கிறான். பாவம் இவன். பணம் நமக்கு தேவைங்க, வரும். பணம் வேணான்னு யார் சொன்னது? நம்ம யாராவது பணம் வேணான்னு சொல்றாளா? கிடையவே கிடையாது. ஆனால் பணம் தான் வாழ்க்கைன்னு நினச்சினா நீ பாவம், இன்னும் உலகத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். நீ பெரிய ஏமாலியாக இருக்கிறாய், இல்லைன்னா அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு இன்னும் வாழ்க்கையை பற்றியதான புரிதல் உனக்கு இல்லை, தெளிவு இல்லைன்னு நான் சொல்கிறேன். பணம் ரொம்ப நல்லது. பணம் நமக்கு நல்ல வேலைக்காரன், நல்லா உதவி செய்யும். நல்லா இந்த பூமியில் நாம் சுகமாய் வாழ்வதற்கு நமக்கு பணம் ரொம்ப தேவை. ஆனால் பணம் மட்டுமே தேவை கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ சில ஆட்கள் பாருங்க, இது புரியாதனால எனக்கு அது கொடுங்க இது கொடுங்க. சில நேரங்களில் சில மனைவிமாரு பாருங்க, சில நேரங்களில் சில மனைவிமாரு இல்லைன்னா கணவன்மாரு, சில மனுஷங்கள்லாம் எனக்கு வேற எதுவுமே வேணாம், எங்க வீட்டுக்காரர் மட்டும் என் கூட இருக்கட்டும் போதும். இது என்னத்தை, இந்த வீட்டுக்காரர் மட்டும் அவன் டெய்லி இருந்து அடிச்சு மூஞ்ச வைங்க வச்சுக்கினே இருப்பான். இந்த வீட்டுக்காரர் மட்டும் இருந்தா போதும், அவர் மட்டும் போதும். அது இப்போ தெரியாது. அது அடிச்சு மூஞ்ச வீங்க வைக்கும் போது இந்த அப்புறம் சொல்லுவான், சனியை செத்து தலைய மாட்டேங்குது. எப்படி இவன் நம்மள இருந்து உயிரை வாங்குறான், அது பின்னாடி கேட்பான். அது மாதிரி தான் வாழ்க்கையில் எதை கேட்கணும்னு தெரியாது நமக்கு, எதை கேட்கணும்னு தெரியாது. சரியான தேடல் நமக்கு இல்லை, சரியான புரிதல் இல்லை. அதனால நாம் போகும்படி யோசிக்கும் இடம் எது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. தயவு செய்து இன்றைக்கு அதில் ஒரு தெளிவுக்கு வாங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் போகும்படி யோசிக்கும் இடம் எது?
உங்களுடைய பர்சனல் லைஃப்ல, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க போக விரும்புறீங்க? ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய ஜெப வாழ்க்கையை மாற்றுங்க, என்னுடைய வேத வாசிப்பை மாற்றுங்க, தேவனுடைய ஆலய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. நான் இன்னும் உமக்கு பிரியமாய் வாழ, இன்னும் உம்மை நெருங்கி சேர எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கா? உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை குறித்த ஒரு தரிசனம் உங்களுக்கு உண்டா? ஆண்டவரே, என் கைகளின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதியும். என் வேலையில இவ்வளவு வருமானம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னுடைய வருமானத்தை இவ்வளவாய் நீர் உயர்த்தும். அந்த இடத்திற்கு நேராக என்னை நடத்தும். அதை பற்றிய ஒரு எண்ணம் இருக்குதா? என் குடும்பம் சகல விதமான சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும், என் பிள்ளைகள், நான், என் மனைவி மகிழ்ச்சியோட வாழக்கூடிய ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு நீர் தாரும். அதை பற்றி ஒரு தரிசனம் இருக்கா? பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி, என் ஆண் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், என் பெண் பிள்ளைகள் இப்படி இருக்கணும், இதை நான் விரும்புறேன். இவர்கள் போகும்படியான இடம் இது. நான் இப்படிப்பட்ட வீட்டில் வாழ விரும்புறேன், கடன் இல்லாம வாழ விரும்புறேன், வியாதி இல்லாம வாழ விரும்புறேன், சுகத்தோட ஆசீர்வாதத்தோட சகல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியா, உமக்கு மகிமையா இந்த பூமியில வாழ்றதுக்கு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவர். அப்படி ஒரு தரிசனம் இருக்கா உங்களுக்கு? நீங்க போகும்படி விரும்பும் இடம் எது சார்? போகும்படி விரும்புகிற இடம் எதுன்னே தெரியாதனால, இங்க பாருங்களேன், நீங்க காலையில் எழுந்து பைக் எடுக்கிறீங்க. யாராவது உங்களை, அண்ணா எங்கண்ணா கிளம்பிட்டீங்க, எங்கண்ணா கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அப்படியா சொல்லுவீங்க? பைக்கில் ஏறி உக்காந்துருக்கிறேன் பிரதர், அப்படியே போறேன், அது எங்க போதோ அப்படியே போயிடுவோம் பிரதர் சொல்லுவீங்களா? காலாட நடக்கிறேன் பிரதர், அது எங்க போதோ அப்படியே போயிடுறேன் பிரதர். எந்த பஸ்லையாவது பாருங்க, எந்த பஸ்லையாவது போகும் இடம்னு போர்டு போடாத பஸ்ல ஏறி உட்காருவீங்களா? சேரும் இடம் போடாத பஸ்ல உட்கார மாட்டீங்களா? கேட்டுக்கிட்டு தான் ஏறுறீங்க பஸ்ல. இந்த பஸ் எழுத படிக்கவே தெரியலாம் கூட, இந்த பஸ் எங்க போகுது, இது இந்த இடத்துல நிக்குமா? அப்ப போய் சேர்ற இடம் தெரிஞ்சாதான் அந்த பஸ்லயே ஏறுறீங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலலாம் நீங்க போய் சேர்ற இடமே என்னன்னு தெரியலன்னா, யாரு உங்க வண்டியிலாம் ஏறுவாங்க? உங்க கூட எல்லாம் யார் டிராவல் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தருமே டிராவல் பண்ண முடியாது. போய் சேர்ற இடமே தான் உங்களுக்கு தெரியலையே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமா, இதுல வேற என் வண்டி காலியா இருக்குது, காலியா தான் இருக்கும். போர்டை முதல்ல போடு, போர்டை போடு, ஒழுங்கா போடு, போய் சேர்ற இடம்னு தெரிஞ்சுக்கோ எதுன்னு. அப்ப நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, போய் சேரும் இடம் எது என்பதை யார் தீர்மானிக்கணுமா? சொல்லுங்க. இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் ஆண்டவர் சித்தம்யா, எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையா, ஆண்டவரா பார்த்து அவரா ஏதாவது பிச்சை போட்டுட்டார்னா, வாய் மேலே அவரோ பார்த்து வாய் மேலேயே போடணும். உன் இடம் எது, நீ போய் சேர விரும்புகிற இடம் எது என்பதை நீ தீர்மானிக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. நீ தீர்மானிக்கணும். நீ தீர்மானிக்காத எந்த இடத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னால் செலுத்த முடியாது. சில ஆட்கள் பாருங்க, வாழ்க்கையில நான் எந்த முடிவுமே எடுக்க மாட்டேன், எல்லாம் எனக்கு தேவன் தான் எடுக்கணும். கிடையாது, தேவன் உன்னை அப்படி படைக்கல, எடுக்க மாட்டார். வாழ்க்கையில சில நல்ல முடிவுகளை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அப்ப சில ஆட்கள் நினைக்கிறாங்க, ஐயா இதெல்லாம் எப்படியா எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அதுதான், அதை எடுக்கிறதுக்கு தான் இங்க அந்த பைபிள் இருக்குது, நமக்கு ஆவியானவர் இருக்கிறார், வந்து உட்காந்து வசனத்தை வாசிச்சு இந்த மாதிரி பிரசங்கத்தெல்லாம் அதுக்கு தான் கேட்கணும். ஏன் பிரசங்கம்லாம் கேட்க சொல்றோம்? சும்மா வேலை வெட்டி இல்லாமல எங்க பிரசங்கம் பண்ணுகிறோம்? கிடையாது. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுலேயும் சில பாருங்க, சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிறிஸ்தவ கோயில்கள்லேயே நிறைய கோயில்கள் இருக்குது, அதில் என்னன்னா, நாம் போனால் அந்த பாஸ்டரையா நமக்கு எதுவும் ஏதாவது பண்ணுவாரா, நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாரா அவர்? சில கோயில்களில் போன உடனே கும்பா பூஜாலாம் தலையில் கத்தி இவர் ஏதாவது வைப்பாரா, நம்ம தலையில் 2 சொட்டு எண்ணெய் ஏதாவது வச்சு அனுப்புகிறாரா? அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். எண்ணெய் கூட வைக்க மாட்டாருங்க, அதெல்லாம் வைக்க தேவையில்லை. எண்ணெய் வைக்கிறதா இருந்தால் உன்னை எண்ணெயிலேயே முழுக்கி அனுப்பிடுவேன், நான் குடமா டபராவிலேயே வாங்கி வச்சிருவேன். நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்காக என்னால் ஏதாவது செய்ய முடியுமானால் நான் அது எந்த லெவலுக்கு போனாலும் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சில ஆட்கள் நினைக்கிறாங்க, ஐயா சிலுவை போட்டு அனுப்ப மாட்டாரு, ஐயா தலையை தொட்டு அனுப்ப மாட்டார். நான் தலையை தொடுறதுனால, சிலுவை போடுறதுனால, ஐயா வந்து நம்ம வீட்டில் காலை வைக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை.
சரியா? அதனாலலாம் ஒன்றும் இல்லை. அப்போ என்ன எப்படிதான் நடக்கும்? நீ தீர்மானம் பண்ணு, நீ வார்த்தையை கேளு, வார்த்தையில உன்னை குறித்து எழுதி இருக்கிறத பாரு, அத இது இது என்னை குறித்து எழுதி இருக்கிறதுன்றத முதல்ல. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 922831606662 9840672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6021.